ஃபர்ஸ்ட் விழிப்புணர்வா கண்டிப்பா இருக்கணும். பாதுகாப்பான கருவி நம்ம நல்லா யூஸ் பண்ணணும். எப்போதுமே சேஃப்டியா இருக்கணும். நம்மளோட வர்றவங்க டிராவல் பண்றவங்க எல்லாரும் கரெக்டான ஒரு இதுல இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம கவனமா பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம டிராவல் பண்றது போறது எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து உதவி தேடணும். ஏதோ ஒரு பிரச்சனையா அதை நம்ம சமாளிக்கணும். அப்ப அதுக்கு நம்ம யாரை ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கறதோட நம்ம ஞாபகமா இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் எந்த ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம ஒரு இடத்துல ஃபீல் பண்றோம்னா சத்தம் போட்டுறணும். நல்லா ரொம்ப சவுண்ட் கொடுத்துடணும். அப்ப பக்கத்துல நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க. இப்போ ஒரு 2 பேர் 3 பேர் வர்றாங்கன்னா அவங்கள பார்த்தோம்னா 4 பேர் 5 பேர் நிறைய வந்து அந்த ஒரு தீபா இருந்தாலோ நம்மள என்ன பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சரண்டர் பண்ணிடுவோம். அதை பார்க்கணும். நம்ம சேஃப்டியா இருக்கணும். முதல்ல தைரியமா இருக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுங்கிற அந்த தைரியம் வேணும். நாங்க படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இல்லை, தெரியல. இப்ப இதெல்லாம் நிறைய உங்களுக்காக சொல்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரியா? அப்புறம் குட் டச் பேட் டச்ங்கிறத டோன்ட் டச், தொடவே வேண்டாம். நீ குட் டச்சும் வேண்டாம், பேட் டச்சும் வேண்டாம். ஏன்னா நீ தொடவே தொடாது. அப்படி தொட்டாலும் சார் சொல்லி கொடுத்தாங்களா, கிக் பண்றது, உதைக்கிறது, அடிக்கிறது, குத்துறது அதெல்லாம் நம்ம செய்யலாம் தாராளமா. அதெல்லாம் நீ எப்ப எங்கே போனாலும் இப்ப சொன்ன அந்த 10 பாயிண்டை ஞாபகம் வச்சு அதை அப்படியே நல்லபடியா செய்யணும். நம்மளோட டிராவலிங் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்போதும் நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பக்கத்துல உள்ளவங்களையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தூங்கிடக்கூடாது. சரியா? அசால்ட்டா டிராவலிங் டைம்ல தூக்கம் வரும், தூங்கிடக்கூடாது. நம்மளை சுத்தி என்ன இருக்குது, டிராவலிங் நம்ம ஏற ஆரம்பிச்சதுல இருந்து இறங்குற வரைக்கும் நம்மளை சுத்தி என்ன இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் எதிரா எல்லாத்துக்கும் தைரியமா எதிர்த்து நான் போராடுவேன் அப்படிங்கிற தைரியம் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். பயப்படவே கூடாது. நோ ஃபியர். பயப்படவே கூடாது. எந்த விஷயத்தை பார்த்தாலும் என்னால செய்ய முடியும், நான் தைரியமா செய்வேன். யாரோ ஒரு ஆள் அது மாதிரி செஞ்சான்னா உடனே பார்த்தோம்னா 2 3 பொண்ணு அதே மாதிரி தைரியம் வந்து நிறைய பேர் அதே மாதிரி இருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து உதவிக்கு அழைக்கணும்னா 10 9 8 அந்த டிசெண்டிங் ஆர்டர்லயே வச்சுக்கணும். 10 9 8. அடுத்த நம்பர் பகிர்ந்து கொள்ளணும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லணும். நம்ம சொல்லாம இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டே தான் போகும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம், லேடிஸ் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம், அடுத்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஜென்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல வேண்டாம், பாட்டிக்கிட்டே சொல்லலாம். அவங்க ஜென்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னா இப்போ இவளோட இந்த பொண்ணோட பிரச்சனை இதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ எதிர்க்கவும், எப்போதும் எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன், தைரியமா இருப்பேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு இருக்கும்.